அவருக்கு என்ன வயசு? யாருக்கு? மாமாக்கு 45 வயசு ஆகுது மேடம். 45 வயசு ஆகுது எங்க மாமா. கல்யாணம் ஆகி என் ஹைட்டுக்கு 2 குழந்தைங்க இருக்குது அவருக்கு. அவங்க டிவோர்ஸ் ஆகி போயிட்டாங்க. என் அம்மா வீட்டுக்கு வந்தேன் மேடம். நான் என் அம்மா வீட்டுக்கு வந்ததும் இவர் பிரச்சனை பண்ண ஆரம்பிச்சாரு. வீட்டுக்கு வந்துட சொல்லி ஆளுங்களெல்லாம் கூட்டிட்டு வந்தாரு. அப்போ எங்க அம்மா என்ன பண்ணாங்க, என் எதிர்க்க பேசினாங்கன்னா பொண்ணை எங்க அப்பா என்ன பண்ணுவாரு, அமுச்சு வச்சிருவாரு. நான் ஏதாவது பண்ணிக்குவேன், எதையாவது பண்ணிக்குவேன். நான் எங்க மாமாவை கண்டா இவர் பயப்படுவார். இது ஒரு கேரக்டர். ஏன்னா எங்க அப்பாவையும் அடிச்சிட்டாரு, எங்க அம்மாவையும் அடிச்சிட்டாரு. அவர் அவங்க அப்பா அம்மா கூட தான் வீட்டுல இருக்கிறாரு. அவங்க அப்பா அம்மா கூட தான் வீட்டுல இருக்கிறாரு. அவங்க அத்தை, அவங்க அம்மாவுக்கு கால் இதுவானதுனால அவங்க பெரிய மாமா வீட்டுல, இவருக்கு அண்ணன் வீட்டுல போயிட்டு கொண்டு போய் உடம்ப பார்க்கணும்னு கொண்டு போய் விட்டுருக்காங்க. இப்ப என்ன சொன்னாங்க, வீட்டுல யாரும் இல்லை, பெரிய வீடு, ஹால், பெட்ரூம், கிச்சன், அட்டாச்சிங் பாத்ரூமோட இருக்குது. பொண்ணை கொண்டு வந்து பத்திரமா விட்டு வை, அவன் வந்தானா நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி அங்க விட்டு வச்சிருந்தாங்க. பாதுகாப்புக்காக அங்க விட்டு வச்சிருந்தாங்க மேடம். சொல்லிக்கலாம், கடன் வாங்கினேன், கடன் நான் கொடுக்குறேன், நான் சம்பாதிச்சாரு, நான் என் ஒய்ஃபுக்கு சம்பாதிச்சாரு, அது ஒரு மேட்ரு ஒன்று சொல்லிக்கலாம். இவ தப்பா ஒன்றும் நடக்கலையா, ஓடலையாவா? ஏன் அந்த சந்தேகம்? ஒரு சந்தேகம் நடந்துச்சு இல்ல, கண் பார்வையில நடந்ததுன்னா பார்த்தேன். பார்க்கல மேடம், கண் பார்வையில பார்த்தாரான்னு கேளுங்க. தப்பு, கண் பார்வையில நீ அவன் கூடயாவது நான் சுத்தறத பாத்தியா? சரி, கேளுங்க மேடம், கண் பார்வையில பாத்தியா? இல்ல நான் அவன் கூடயாவது இருக்கத பாத்தியா? 10 வருஷம் வாய மூடிட்டு இருந்தேனா மேடம்? என்னால முடியல மேடம். 10 வருஷம். இன்னைக்கு இங்க ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்கு, கேளு. என்னால முடியல மேடம், கேட்காம இதுதான் மேடம். எனக்கு இப்ப பார்த்தா கூட எனக்கு பயமா தான் மேடம் இருக்கு. ஒரு நிமிஷம் உண்மை பேசினா யாருமா அடிப்பார்? அடிக்கிறதுக்கு அவருக்கு கட்ஸ் இருக்கா? நானும் பாக்கட்டும். தூக்கட்டும் இங்க. அதுக்கப்புறம் நடக்கிறது நான் முதல் குத்த மாட்டேங்க வந்து வயிறு எஞ்சி போய் சொல்லி கண் பார்வையில பார்த்து மேடம் சொக்காடி ஏந்து வரான் குமார். சொக்காடி அவன் பர்சனல் வச்சு கேளு மேடம். சும்மா நீ மறப்பா சொல்லு. அசிங்கமா பேசாதீங்க. எவ்வளவு வச்ச புழுவா ஒரு புழு தேவை. தப்பு தான் பேசிட்டு இருக்கீங்க.